ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமி நியூ பிரமோ ஈஸ்வரி வந்து சாப்பிடாதே இருப்பாங்க. அத்தை சாப்பிடுங்க, நீ சமைச்ச சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் பாக்கியா, நான் சொல்லுத ஒரு வார்த்தை எனக்கு காது கொடுத்தாச்சு கேட்குறியா? உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணும்போது நீ சாப்பிட கூப்பிட்டா வந்து உடனே உட்காந்து நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். அத்தை வீம்பு பண்ணாதீங்க அத்தை, சொல்கிறேன் இல்லைன்னு வாங்க. என்ன வீம்பு பண்ணாதீங்க, நான் வந்து வீம்பு பண்ணல, நீ தான் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என் பேச்சை கேட்காத நீ என்னடனா உன் இஷ்டத்துக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும் போது நான் எப்படி சாப்பாடு சாப்பிட முடியும்? சாப்பாடு வேணாம், எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பயங்கரமா அந்த இடத்துல சண்டை போடுறாங்க. அப்ப ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களோ தெரியல அத்தை. அத்தை நீங்க ஏற்கனவே சுகர் பேஷண்ட் வேற. ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ ஏன் இப்படி நடந்திருக்க போற சொல்லு. தேவையில்லாத இப்படி எல்லாம் பண்றது நீ வேணும் தானே பண்ணிட்டு இருக்க பாக்கியான்ட்டு எல்லாம் சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அத்தை சொல்ற வரைக்கும் சொன்னா அப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. பாக்கியா ரொம்பவே மாறிட்டா. பாக்கியா எப்படியெல்லாம் இருந்தா அப்படின்ட்டு கவலைப்படுறாங்க. கோபி இருந்துட்டு, அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய உடம்பு நீங்கள் தானேம்மா பார்த்துக்கணும், ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. டே எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் அப்படியே இருந்து செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். அம்மா இது உங்களுடைய உடம்புக்கு தாம்மா வந்து கெட்டது, நீங்கள் சாப்பிடுங்கம்மா. டே அந்த பாக்கியை எப்படியெல்லாம் பேசுகிறா தெரியுமா? அம்மா பாக்கிய மேலே அது இதுன்னு பழி சொல்லாதீங்கம்மா. பாக்கியா உங்களுக்காக எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கா. பாக்கிய வேகமாக குறை சொல்கிறீங்கன்னு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் மாறிட்டாங்கன்ட்டு ஈஸ்வரி வருத்தப்பட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவே முடிச்சிருக்கு.